மண்ணும் தோன்றும் முன்னே சொல்லும் பொருளும் கொண்ட என் தமிழன்னைக்கு முதற்கண் வணக்கம். அன்போடும் பண்போடும் தமிழ் அமுதூட்டி வளர்க்கும் அன்னைக்கும் தந்தைக்கும் முத்தான வணக்கம். பொய்க்காத மாறியாய் அறிவை பொழியும் என் ஆசானுக்கும் வணக்கம். அவையோருக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். உள்ளத்துள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை எனும் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையின் குரல் மறுமலர்ச்சி கவிதை உலகில் தனியிடம் பெற்றுள்ளது. இப்பாடலால் அவருக்கு கவிமணி என்கிற பட்டமும் வழங்கப்பட்டது. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றிய பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்தது மலரும் மாலையும் என்கிற நூலிலிருந்து பாரதி பாடலும் பட்டிக்காட்டானும். பட்டிக்காட்டான் ஒருவன் பட்டணம் போனான். அங்கு பாரதியின் பாடலை பண்ணோடு கேட்டான். அதில் அவன் மனம் ஈடுபட்டது. பின்பு சில மாதங்களில் ஊர் திரும்பினான். அங்கு அவன் நண்பர்களிடம் பாரதி பாடலின் அருமை பெருமைகளை விவரித்து கூறுகிறான். உள்ள கருத்தையாம் உள்ளபடி நான் இந்த வெள்ளை கவில் விளம்பினேன். தெள்ளு தமிழ் வெண்பா புலியும் விகட கவியும் என கண் பார்த்து காத்தல் கடன். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா. கேட்டு கிரிகிரித்து போனேனேயடா, அந்த கிரிக்கில் உள்ள மொழி பொறுப்பாயடா. சொல்லுக்கு சொல்லலகும் ஏறுமேயடா, கவி துள்ளும் மரியை போலே துள்ளுமேயடா. கல்லும் கனிந்து கனியாகுமேயடா, பசும் கன்றும் பால் உண்டிடாது கேட்குமேயடா. குயிலும் கிளியும் பாட்டில் கூவுமேயடா, மயில் குதித்து குதித்து நடமாடுமேயடா. வீழும் மலையும் அதில் தோன்றுமேயடா, மலர் விரிந்து விரிந்து மனம் வீசுமேயடா. அலை மேலே அலை வந்து மோதுமேயடா, அலை அழகான முத்தை அள்ளி கொட்டுமேயடா. மலை மீது மலை வளர்ந்தோங்குமேயடா, அதை வனங்கள் அடர்ந்து அடர்ந்து சூழுமேயடா. விண்ணில் ஒளிரும் மீன்கள் மின்னுமேயடா, விண்ணில் விலங்கு மதிநிலவு வீசுமேயடா. கண்ணுக்கினிய சோலை காணுமேயடா, அதில் களித்தில மான்கள் விளையாடுமேயடா. தேனும் திணையும் பாவில் உண்ணலாமடா, மிக தித்திக்கும் முக்கனியும் உண்ணலாமடா. கான குழலிசை கேட்கலாமடா, ஊடை களிவண்டு பாடுவதும் கேட்கலாமடா என்று தொடர்ந்து கொண்டு செல்கிறது இந்த பாடல். இப்போது கூறுங்கள், கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இயற்றிய பாடல்களில் பிடிக்காத எவரும் உண்டோ? அகிலமெல்லாம் அரசாளும் ஆதிமொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது நம் தமிழ் மொழி. உலகம் இயங்கும் வரை நம் தமிழ் மொழிக்கு அழிவில்லை. ஏனென்றால் தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும் வல்லமை கொண்டது தமிழ். வாய்ப்பளித்த தமிழ்நாடு அரசுக்கும் தமிழினே கல்விக் கழகத்திற்கும் என் நன்றி, வணக்கம்.